ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல்ன்ற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற போயம். இதோட ஆத்தர் வந்து ஜார்ஜ் எலியட். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், இதோட ஆத்தர் வந்து ஜார்ஜ் எலியட். எவ்ரி சோல் தட் டச்சஸ் யர்ஸ் பி த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் கெட் தேர் ஃப்ரம் சம் குட். நீங்கள் வந்து டெய்லியும் வந்து பல பேரை வந்து நம்ம கடந்து வருவோம். ஸோ அது சும்மா வழியில் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஸோ எல்லார்கிட்டேயும் இருந்தும் நல்லதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ். நீங்கள் யாரை மீட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு 3 லைனில் சொல்லியிருப்பாங்க. சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட், ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபில்ட். அது வந்து அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு சின்ன தாட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஆஸ்பிரேஷன்னா ஒரு ஹோப், ஆம்பிஷன், எதுவாக வேணா இருக்கலாம். அதை எடுத்துக்கோங்க. ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்னிங் ஸ்கை, ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். யூஸ்வலாக எல்லாரும் என்ன நினைப்போம், நமக்கு தான் வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நாம் நாம் கிராஸ் பண்ணி வர்றவங்களுக்கு கிட்ட அவங்க நம்மளோட நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கரேஜ் எப்படி தைரியமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கோங்க. அது வந்து நம்மளுடைய கஷ்டமான பீரியடில் நமக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த தைரியமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப்னா எப்போவுமே வந்து நம்பிக்கையாக இருக்கணுன்ற விஷயத்த வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பாராததெல்லாம் நடந்தாலும் நாம் வந்து நம்பிக்கையை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல். அதாவது பிரைட்டர் ஸ்கைஸ், அதை பார்த்தாவே போதும், இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஓகே, நம்ம நல்லா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ். அப்படின்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹெவனுக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போயமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து குட் திங்ஸை வந்து நம்ம கற்றுக்கணும். எப்பவுமே வந்து போல்டாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக, நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், ஹோப்பை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த லைஃப்பில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஹெவனுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், இதோட ஆத்தர் வந்து ஜார்ஜ் எலியட். எவ்ரி சோல் தட் டச்சஸ் யர்ஸ் பி த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் கெட் தேர் ஃப்ரம் சம் குட். நீங்கள் வந்து டெய்லியும் வந்து பல பேரை வந்து நம்ம கடந்து வருவோம். ஸோ அது சும்மா வழியில் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஸோ எல்லார்கிட்டேயும் இருந்தும் நல்லதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ். நீங்கள் யாரை மீட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு 3 லைனில் சொல்லியிருப்பாங்க. சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட், ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபில்ட். அது வந்து அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு சின்ன தாட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஆஸ்பிரேஷன்னா ஒரு ஹோப், ஆம்பிஷன், எதுவாக வேணா இருக்கலாம். அதை எடுத்துக்கோங்க. ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்னிங் ஸ்கை, ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். யூஸ்வலாக எல்லாரும் என்ன நினைப்போம், நமக்கு தான் வந்து லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நாம் கிராஸ் பண்ணி வர்றவங்களுக்கு கிட்ட அவங்க நம்மளோட நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து கரேஜ் எப்படி தைரியமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கோங்க. அது வந்து நம்மளுடைய கஷ்டமான பீரியடில் நமக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த தைரியமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப்னா எப்போவுமே வந்து நம்பிக்கையாக இருக்கணுன்ற விஷயத்த வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பாராததெல்லாம் நடந்தாலும் நாம் வந்து நம்பிக்கையை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல். அதாவது பிரைட்டர் ஸ்கைஸ், அதை பார்த்தாவே போதும், இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஓகே, நம்ம நல்லா வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெவன் எ ஷூரர் ஹெரிட்டேஜ். அப்படின்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹெவனுக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போயமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து குட் திங்ஸை வந்து நம்ம கற்றுக்கணும். எப்போவுமே வந்து போல்டாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக, நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், ஹோப்பை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த லைஃப்பில் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஹெவனுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அசனன்ஸ் இருக்கும். அசனன்ஸ்னால் வவல் சவுண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற வேர்ட்ஸில் வந்து வவல் சவுண்டு இருக்கிறது வந்து அசனன்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கான்சனன்ஸ் இருக்கும். கான்சனன்ஸ்னால் கான்சனன்ட் சவுண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற வேர்ட்ஸில் இருக்கிறது தான். அதே மாதிரி அசனன்ஸ்னால் இந்த சோல் டச்சஸ் அதில் ஓயூ அந்த இது அசனன்ஸ் வவல் இருக்கிறதுனால. அதே மாதிரி ஸ்லைட்டஸ்ட் சவுண்டு ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் இதெல்லாம் வந்து கான்சனன்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரிப்பிட்டேஷன்னா சேம் வேர்டு வந்து நெக்ஸ்ட் லைன்ஸில் அடுத்தடுத்து வர்ற லைனில் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒன் ஆஸ்பிரேஷன், ஒன் பிட் ஆஃப், ஒன் க்ளீம் ஆஃப், ஒன் கிளிம்ஸ் ஆஃப்னு ஒன்னு ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது வந்து ரிப்பிட்டேஷன் சொல்லலாம். ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எலியட். அவங்களுடைய இயற்பெயர் வந்து மேரி ஆன் ஈவன்ஸ். அவங்களோட பெண் நேம் தான் வந்து ஜார்ஜ் எலியட். அவங்க வந்து இங்கிலீஷ் நாவலிஸ்ட்டு, போயட்டு, ஜேர்னலிஸ்ட்டு இதெல்லாம் 7 நாவல்ஸ் வந்து இதுவரையும் எழுதியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க வந்து விக்டோரியன் எரால இருந்த ஒரு ரைட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளாசரி பார்த்தீங்கன்னா கிரேஸ்னா எலிகன்ஸ் அண்ட் சார்ம். ஆஸ்பிரேஷன்னா ஒரு ஆம்பிஷன் டு அச்சீவ் சம்திங். கரேஜ்னா பிரேவரி. அதே மாதிரி க்ளீம்னா ஷைன் பிரைட்லி. கிளிம்ஸ்னா ஒரு பார்வை பார்க்குறது, கிளான்ஸ், குயிக் லுக் அப்படின்னு சொல்லலாம். ஒர்த் வைல்னா வேல்யூபிள் ஆர் பர்பஸ்ஃபுல். ஹெரிட்டேஜ்னா இன்ஹெரிட் பண்ணுறது. காம்ப்ரிஹென்சிவ் கொஷின் பார்த்துடலாம். வாட் ஷுட் வி லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல் அப்படின்னா வி ஷுட் லேர்ன் குட் ஃப்ரம் எவ்ரி சோல் சொல்லியிருப்பாங்க. வாட் குவாலிட்டிஸ் வில் ஹெல்ப் அஸ் டு பிரேவ் த திக்கனிங் இல் ஆஃப் லைஃப். என்னென்ன குவாலிட்டிஸ்ன்னா அதில் லைனாக கொடுத்துருப்பாங்க இல்லையா? குட் தாட், கைண்ட்னஸ், ஆஸ்பிரேஷன், கரேஜ், ஃபெய்த் இதெல்லாமே வந்து இருந்தால் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கலாம். லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை பிரேவாக எதிர்கொள்ளலாம்னு சொல்லியிருப்பாங்க. வை ஷுட் வி மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல்? We should make this life worthwhile to have a glimpse of a brighter sky. What does the poet assure if we make our life worthwhile? இந்த லைஃப் worthwhile இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ஹெவனுக்கு போகலாம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஹெவன் அதுதான். அதே மாதிரி we should have dash in lifeனா aspiration in life, ambition ன்ற மாதிரி. A dash is needed for darkening sky. A bit of courage is needed. One must have dash of brighter skies to make life worthwhile. A glimpse of brighter skies.